காதலர் தினம் உண்மையாவே எதுக்கு கொண்டாடுறாங்க தெரியுமா உங்களுக்கு? வேலண்டைன் அப்படிங்கிறது யாரு? வேலண்டைன்ஸ் டே கொண்டாடுறதுக்கு ஒரு காரணமோ அது பிரபலமாவதுக்கு ஒரு காரணம்னு ரெண்டு காரணம் தனித்தனியாவே இருக்கு. ரோமானிய பேரரசுல கிறிஸ்தவம் பரவறதுக்கு முன்னாடியே மக்கள் பேகனிசம் அப்படிங்கிற ஒரு வழிபாட்டு முறையை பின்பற்றினாங்க. ஆரம்ப காலத்துல கிறிஸ்துவ முறையை ஃபாலோ பண்ணவங்களுக்கும் இந்த பேகன் முறையை ஃபாலோ பண்ணவங்களுக்கும் இடையில மோதல்கள் இருந்துச்சு. கிபி 313க்கு அப்புறமா ரோமானிய மன்னனான கான்ஸ்டன்டைன் கிறிஸ்துவத்தை ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறமா கிறிஸ்துவ மதம் அரச மதமா அறிவிக்கப்பட்டுச்சு. பேகனை ஃபாலோ பண்றவங்களோட கடவுள் வழிபாட்டை தடை பண்ணாங்க. பேகன் பண்டிகைகளையும் கிறிஸ்துவ பண்டிகைகளா மாத்தினாங்க. அதுல முக்கியமானது லூப்பர் காலியா பண்டிகை. இது பெண்களும் ஆண்களும் சேர்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு ஏடாகுடமான சிக்காயா முக்காயா பண்டிகை. இததான் ஏற்கனவே இருந்த வேலண்டைன்ஸ் டேவை லூப்பர் காலியாவுக்கு மாற்றா மாத்தி பிரபலமாக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. சரி, இப்ப வேலண்டைன்ஸ் டே ஏன் கொண்டாடுறாங்க அப்படிங்கிற கதைக்கு வருவோம். கிபி 3ஆம் நூற்றாண்டுல ரோமானிய பேரரச 2ஆம் கிளாடியஸ் அப்படிங்கிற மன்னன் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தான். அவன் கிட்ட ஒரு விசித்திரமான நம்பிக்கை இருந்துச்சு. அது என்னன்னா, திருமணம் ஆன ஆண்களை விட திருமணமாகாத இளைஞர்கள் தான் முரட்டுத்தனமா சண்டை போடுவாங்க, போர்க்களத்திலையும் மிகச்சிறந்த வீரர்களா இருப்பாங்க அப்படிங்கிறது அந்த மன்னனுடைய நம்பிக்கை. ஏன்னா குடும்பம் மனைவி இதெல்லாம் இருந்துச்சுன்னா பாசத்துக்கு கட்டுப்பட்டு போர்ல சரியா கவனம் செலுத்த மாட்டாங்க அப்படின்னு அவன் நினைச்சான். இதனால இளைஞர்கள் யாரும் கல்யாணமே பண்ணிக்க கூடாது அப்படின்னு ஒரு கடுமையான தடை உத்தரவையும் போட்டான். அதே ஊர்ல வேலண்டைன் அப்படின்னு ஒரு கிறிஸ்துவ பாதிரியார் வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. அவரு இந்த மன்னனுடைய உத்தரவை இது இயற்கைக்கு எதிரானது, காதலர்களை பிரிக்கிறது பாவம் அப்படின்னு நினைச்சாரு. அதனால மன்னனுடைய உத்தரவையும் மீறி அவரு நிறைய பேருக்கு கல்யாணமும் பண்ணி வச்சாரு. இது மன்னனுக்கு தெரிஞ்சதும் வேலண்டைனை சிறையில அடைச்சு மரண தண்டனை விதிச்சான். மரண தண்டனை கைதியா வேலண்டைன் சிறையில இருந்தப்ப சிறை அதிகாரியோட மகளான பார்வை இல்லாத அஸ்டோரியஸ் அப்படிங்கிற பொண்ணோட அவருக்கு காதல் மலர்ந்துச்சு. ரெண்டு பேரும் உயிருக்கு உயிரா நேசிச்சாங்க. இருந்தாலும் மரண தண்டனையில இருந்து தப்பிக்க முடியாது இல்லையா? அப்படி சாகறதுக்கு முன்னாடி வேலண்டைன் கடைசியா அந்த பொண்ணுக்கு ஒரு கடிதம் எழுதினாரு. அந்த கடிதத்துல ஃப்ரம் யுவர் வேலண்டைன் அப்படின்னு கையெழுத்த போட்டு முடிச்சாரு. இன்னைக்கு வரைக்கும் காதலர் தின வாழ்த்து அட்டையில பாத்தீங்கன்னா இந்த வாசகம் பயன்படுத்தப்பட்டு இருக்கு. அப்படி காதலுக்காக போராடி உயிர் தியாகம் செஞ்ச வேலண்டைன் கொல்லப்பட்ட நாள் கிபி 270 பிப்ரவரி 14. இதுக்காக தான் வேலண்டைன்ஸ் டே கொண்டாட ஆரம்பிச்சாங்களாம். இது இல்லாம வேறு சில கிளை கதைகளும் சொல்லப்படுது. ஆனா பெரும்பான்மையா ஏத்துக்கப்பட்ட கதை இதுதான்.